விரைவோ புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளி நினைவோ திருப்பலி செலுத்திட விரைவோ. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சிவராஜன் ஜான்சி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், கிறிஸ்டினா சாமிநாதன் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூட் பிரவீன் ஆண்மலை பாட்சிக்காகவும், அடைக்கலம் ஆண்மலை பாட்சிக்காகவும், டெய்சி சின்னப்பன் ரீகன் கிளின்டன் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பர்னபாஸ் ராணி அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்களுக்காகவும், அந்தோனி ராஜன் மரிய கிறிஸ்டி நன்றியறிதலாகவும், ரொனால்டு அக்ஸேலியா குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜனார்த்தனன் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், வேலை வாய்ப்பு வேண்டியும், ஜே லாயன் மரிய ரெய்மண்டோ பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், விஜய் ராணி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் இறைவனுடைய ஆசிர் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொள்வோம். மனமருந்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் கடவுளில் தவறியதாலும் பாவத்தின் பல செய்தி என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே ஆகியால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கிடைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்களுக்கு துணை செய்பவரும் விடுதலை அளிப்பவருமாகிய இறைவா, உமது திருமுன் கூடி வந்துள்ள எம் மீது நீர் பெருந்தன்மையோடு பொழிந்துள்ள அளவிட முடியாத இரக்கத்தை எண்ணி அகமகிழ்கின்றோ. எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் நீரே என்று பெருமை கொள்ளும் எங்களில் உமது அருள் அனுபவத்தை புதுப்பித்து அதன் பலன் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரவேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே:
வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ராயலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ராயலை, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன். நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்து எழுப்பப்படுவாய். மகிழ்ச்சியுற்றோல் போல் நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்கள் இனத்தாரை ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி. ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி. அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அளிப்பேன். பல்லவி. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினாள். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா,
ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விடும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பிரபலமான ஒரு தொழிலதிபர் தமது வாழ்விலே பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்தார். அவருக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் விற்று அவற்றை ஈடு செய்ய வேண்டியிருந்தது. அவருடைய கையிலே ஒன்றுமில்லாமல் நடுத்தெருவிலே நிற்கின்ற நிலைக்கு வந்தார். இனிமேலும் நான் ஏன் வாழ வேண்டும், இனிமேல் வாழ்வதிலே அர்த்தமில்லை என்று தற்கொலை செய்து கொள்வதற்காக கடற்கரையை நோக்கி சென்றார். அங்கு சென்ற பொழுது அந்த கடற்கரையிலே சிறு பிள்ளைகள் மணல் வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகள் கட்டி கொண்டிருந்த அந்த மணல் வீட்டின் மீது அலை வந்து மோதியது. அந்த வீடுகள் எல்லாம் கரைந்து போயின. மீண்டும் அந்த பிள்ளைகள் சிறு சிறு மணல் வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருந்தார்கள். மறுபடியும் வந்து அலையடித்தது, அனைத்தையும் கலைத்து போட்டது. இந்த பிள்ளைகள் சற்றும் அதற்காக வருத்தப்படாமல் மனம் கோணாமல் மீண்டும் இந்த வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த அவர் வாழ்க்கையிலே தோல்விகளை கண்டு துவளாமல் விடாமுயற்சியோடு இந்த பிள்ளைகளோடு மனமகிழ்ச்சியோடு இவர்களைப் போல நாமும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று திரும்பி சென்றாராம். மீண்டும் அவரது தொழிலை தொடங்கி மீண்டும் பழைய நிலையை விட அதிகமான வெற்றிகளை பெற்று வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற இந்த கனானிய பெண் இயேசுவினால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு அதற்கு தருகின்ற விளக்கம், இந்த கனானிய சமூகத்தினர் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, இவர்களுக்கு செய்ய எனக்கு விருப்பமில்லை என்று தெரிவிக்கின்றார். இந்த பெண்ணுடைய ஆழ்ந்த நம்பிக்கை, இயேசுவிடம் சென்றால் என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும். எனவே விடாமுயற்சியோடு அவள் கத்திக்கொண்டே பின்னாடி வந்து கொண்டே இருக்கின்றார். நமது விசுவாச வாழ்விலும் கூட பலவிதமான புறக்கணிப்புகளும் அவமானங்களும் பாராமுகமும் நிறைய நமக்கு அனுபவம் கிடைக்கும். இத்தகைய சூழ்நிலையிலே இந்த கனானிய பெண்ணை போல ஆழ்ந்த நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு உள்ள தாழ்ச்சியோடு ஆண்டவரிடம் வருகின்ற பொழுது இறைவனுடைய அருள் நிச்சயமாக உண்டு என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அழுத்தமாக எடுத்து கூறுகின்றது. தன்னை ஒரு நாய்க்குட்டியின் நிலைக்கு ஆண்டவர் இயேசு ஒப்பிட்ட போதும் கூட உள்ள தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாய்க்குட்டிகளுக்கும் கூட உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழுகின்ற சிறு துண்டுகளை உண்பதற்கு உரிமை இருக்கிறது என்று அவள் கேட்கின்றாள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு வருகின்றவர்களுக்கு நலன்களை இறைவன் ஏராளமாக தருகின்றார். விடாமுயற்சியோடு உள்ள தாழ்ச்சியோடு இறை நம்பிக்கையோடு ஆண்டவரை நாடுவோம், அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். காலத்தின் தலைவாணி கருணை
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். மெய்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் அதற்கு இணைந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை அர்ச்சித்தருளும். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலியை ஏற்றுக்கொள்வதன் வழியாக எங்களை உமக்கு என்றும் உகந்த பலிப்பொருளாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதரை படைத்தது போல் இரக்கத்துடன் அவர்களை சீர்படுத்தவும் திருவுளமானீர். எனவேதான் படைப்புகள் எல்லாம் உமக்கு அடிபணிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு போற்றுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரு மனதோராய் உம்மை வாழ்த்துகின்றனர். ஆகவே வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் என்றென்றும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்தையும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும்.
உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாம்.
ஜெபம். உமது இறைவா, உயிரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீதி கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்றைய நாளையும் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான சகோதரிகளையும் பொருட்களையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கல்விகளை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் விடுதலும். மதுபணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆதரித்தாளும் இறைவா, இனிமையும் சுவையும் தன்னகத்தை கொண்ட திருவுணவால் நிறைவு பெற்ற நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய நிலையான ஆதரவினால் நாங்கள் பற்றற்றவர்களாய் வாழவும் ஏழை எளியவர்களின் பசியை போக்க தன்னலமின்றி உழைக்கவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அசுத்த மரியாயே மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் திருசம்மாளே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை.